எல்லா புகழும் இறைவனுக்கே. மூசா நபி காலத்தில் பனி இஸ்ரவேலர்கள்லாம் ரொம்ப மாறு செஞ்சாங்க. எவ்வளவோ அற்புதங்கள் நபி செஞ்சு செஞ்சு காமிக்கிறாங்க. அப்பவும் நம்பலை. அல்லாட்டேருந்து எங்களுக்கு உணவு வரவழைச்சிட்டாங்க அப்படின்னாங்க. மண்ணு சொல்வாங்கிற உணவு வரவழைச்சி கொடுத்தாங்க. அதுமாரி ஆடை வரவழைச்சி தாங்கன்னாங்க. ஆடை வரவழைச்சி கொடுத்தாங்க. அந்த ஆடை வந்து துவைக்கணும்னு அவசியம் இல்லை, அழுக்காகாது. அது அவங்க வளர வளர அந்த ஆடை வளரும். இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அவங்கெல்லாம் மாறு செய்யாமல் இருந்திருந்தா நமக்கும் இன்றைக்கி ஆடை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அல்ல சொர்க்கத்தேன் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். அந்த சாப்பாடை மறுநாளைக்காக எடுத்து வச்சாங்க. மறுநாளைக்கு வைக்காதீங்க, மறுநாளைக்கு நான் சாப்பாடு தருவேன், எதுக்கு நீங்கள் அது மறுநாளைக்காக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னான். ஆனால் அவங்க கேட்கல. அப்படி ஒழிச்சு வச்சதுனால மாமிச உணவு கெட்டு போகிற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் சாப்பாடு வரவழைக்கிறது எல்லாம் நிப்பாட்டிட்டான். இப்பவும் மாமிச உணவு கெட்டு போகிறதுக்கு காரணம் பனி இஸ்ரவேலர்கள் தான். எவ்வளோதான் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தாலும் மறுநாளைக்கு லேசாக ஊசின வாடை அடிக்கும். மற்ற காய்கறிலாம் அவ்வளோவா இருக்காது. மாமிச உணவு மட்டும் வீணாக போயிடும், கெட்டு போயிடும். அதுக்கு காரணம் அவங்க தான். இப்படி நிறைய வந்து கைத்தறிய பாம்பாக மாறுற மாதிரி அற்புதம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. பாக்கெட்டில் கை விட்டால் வெண்மையாக மாறுற மாதிரி எல்லாம் வச்சுருந்தான். கையை விட்டோன்னா வெண்மையாக மாறிடும், அப்படியே பிரகாசமாக இருக்கும் கை. இதெல்லாம் நிறைய அற்புதங்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதிகமாக அல்லாட்ட பேசுனதும் மூசா நபி தான். மற்ற எந்த நபிமார்களுக்கும் அந்த இது கொடுக்கல. அல்ல மூசா நபிக்கு தான் கொடுத்துருந்தான். அப்படி வந்து ஒரு பெண் வந்து கேட்டாங்க, நீங்கள் அல்லாட்ட அதிகமாக பேசுகிறீங்களே, எனக்கு வந்து திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அல்லாட்ட கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூசான்கிட்ட வந்து சரின்ட்டு இவங்க தூர்சினா மலைக்கு போய் அல்லாட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தா என்னாங்க. நான் அவங்க விதியில் எழுதிட்டேன் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி நான் மாற்ற முடியும், அதனால் குழந்தை கிடையாது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து கேட்கவே இல்லை நம்பிட்ட, அவங்க பாட்டு இருந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை தச்சையில் வெளியே பார்க்குறாங்க. கையில் ஒரு கை குழந்தை வச்சுருக்கு. எப்படி அல்லா கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே அப்படின்ட்டு அல்லாட்ட போய் கேட்குறாங்க, எப்படி அந்த பொண்ணுக்கு குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. வெறி நான் என்ன பண்ணுறது, யா ரஹ்மான் யா ரஹீம், யா ரஹ்மான் யா ரஹீம், கிருபியாளனே இரக்கமுள்ளவனே, கருணையாளனே இரக்கமுள்ளவனே அடிக்கடி போதிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு இறக்கம் வந்துருச்சு, நான் பிள்ளையை கொடுத்துட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. பிள்ளை இல்லாதவங்க இந்த யா ரஹ்மான் யா ரஹீம் அதிகமாக ஓதுனா பிள்ளை கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் கவனமே இல்லாமல் அப்படியே விட்டுடுறாங்க, ஓதுறதுலாம் கிடையாது. இது இந்த மாதிரி ஓதுனா எல்லாம் வந்து எப்படியும் பிள்ளையை கொடுப்பான். இப்போ நாமளும் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கணும். நல்ல விஷயங்களெல்லாம் பின்பற்றி நடந்தால் நம்மளும் நம்ம விதியில் எழுதுனதை கூட எல்லாம் மாற்றி எழுதுவான். நம்ம இவ்வளோதான் ஆயுள் அப்படின்னு இருந்தால் கூட தர்மம் செஞ்சால் ஆயுளை நீட்டித்து கொடுப்பான். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இஸ்லாமிய சரியாக சட்டப்படி நடப்போம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.